ஆம்பூர் அருகே செங்கல் சூளைக்கு விறகு லோடு ஏற்றி வந்த டிராக்டர் மோதி இளைஞர் உயிரிழப்பு. தப்பி ஓடிய டிராக்டர் ஓட்டுநர் விநாயகம் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த குப்புராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ், 22. வெல்டிங் தொழிலாளியான இவர் பேரணாம்பட்டு பகுதியில் பணி முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது தட்டப்பாறை பகுதியில் இருந்து செங்கல் சூளைக்கு விறகு லோடு ஏற்றிக்கொண்டு வெங்கடசமுத்திரபுரம் பாட்டூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்தவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இளைஞர் சதீஷ் நிலைகுலைந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த உமராபாத் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இளைஞரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய டிராக்டர் ஓட்டுநர் விநாயகம் என்பவரை தேடி வருகின்றனர். மேலும் ஆம்பூர் தட்டப்பாறை செல்லும் குறுகிய சாலை வசதி என்பதால் அடிக்கடி இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாகவும் சாலை விரிவுபடுத்த வேண்டும் என அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் நகர் பகுதிக்குட்பட்ட கூத்தம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டியன். இவர் தனியார் பள்ளியில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு சொந்தமாக ஹோண்டா நிறுவனத்தில் விலை உயர்ந்த கார் ஒன்று சொந்தமாக உள்ளது. இந்த நிலையில் இவரது வீடு பழுது நீக்கும் வேலை பார்த்து கொண்டிருப்பதால் அவருடைய சொகுசு காரை ராணுவ நகர் பகுதியில் உள்ள அவரது உறவினர் வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் கார் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் பாண்டியனுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் திருவாரூர் நகர் காவல்துறையினருக்கு இது சம்பந்தமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீப்பிடித்து எரிந்த காரை தண்ணீரை அடித்து அணைக்கும் முயற்சியில் அருகில் இருந்தவர்கள் ஈடுபட்ட நிலையிலும் கார் மளமளவென தீப்பிடித்து முற்றிலுமாக கார் எரிந்துவிட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் அருகில் இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினரின் முதல் கட்ட விசாரணையில் காரில் உள்ள பேட்டரி பழுதின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என தெரியவந்துள்ளது. மேலும் வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.